தாவீதின் வம்சத்தாரே. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆகாசின் வேஷமும் நடிப்பும் ஏசாயாவுக்கு தெரிகிறது. நான் கர்த்தரிடத்தில் ஓர் அடையாளத்தை கேட்க மாட்டேன் என்றும் நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றும் ஆகாஸ் சொன்னது நிமித்தமாய் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகாசையும் யூதாவின் புத்திரரையும் கடிந்து கொள்கிறார். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏசாயா தாவீதின் வம்சத்தாரிடம், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று கேட்கிறார். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை விசனப்படுத்துகிறார்கள். இப்போது கர்த்தரையும் விசனப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு செவிகொடாமல் இருப்பது கர்த்தருக்கு செவிகொடாமல் இருப்பதை போன்றது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு நாம் செவி கொடுக்க கவனமாய் இருக்க வேண்டும்.